டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். ஐ வாண்ட் டு கோ அ லிட்டில் மோர் டீப்பர் இன் திஸ் வீடியோ. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம தாட்ஸ், எமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸ், பிஹேவியர்ஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது. நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறதுனா நம்ம இந்த ஒரு சோல் ஜேர்னிக்கு வந்திருக்கோம். ஓகேவா? நமக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ், இதுக்காக தான் நம்ம இந்த ஜேர்னிக்கு வந்திருக்கோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லெசன் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நான் ஏன் கஷ்டமாகிறேன், கோவம் வருதுன்னா எனக்கு ஏன் இந்த விஷயம் கோவம் வருது, இந்த மாதிரி பண்ணுறது வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. எனக்கு ஏன் இந்த நேரத்தில் இந்த எமோஷன் வெளியே வருது. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம இன்னும் நமக்குள்ளே டீப்பராக போகும்போது அந்த எமோஷன்ஸை ஹீல் பண்ணலாம். பட் நம்ம வெளியவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். உன்னால தான் நான் கோவப்பட்டேன், உன்னால தான் வந்து நான் பிரச்சனையாக இருக்கேன், உன்னால தான் நான் வந்து எல்லா ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் மாற்றம் வராதுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும், உங்கள் பாடி மைண்ட் கனெக்ஷன் நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் இன்னும் நல்ல எம்பவரிங்காக பேரண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். என் வீடியோஸ் பாருங்கள், புக்ஸ் படிங்க, எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு நியூ லேர்னிங்ஸ். அப்படி நீங்கள் லேர்ன் பண்ண தான் உங்களுக்கு அந்த செல்ஃப் எம்பவர்மெண்ட், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது கூடிக்கிட்டே வரும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு நாளெல்லாம் மாற முடியாது. பட் யூ பிரிங் அவேர்னஸ். நீங்கள் அவேர்னஸ் கொண்டு வர நேற்றுக்கு இன்றைக்கி பெட்டர் ஆவீங்க, இன்றைக்கி நாளைக்கு பெட்டர் ஆவீங்க. ப்ரோக்ரஸ்ங்க. Bye.